வணக்கம். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற யுபி ஆப்களை பயன்படுத்தக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே தற்போது முக்கிய மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. உஷார் மக்களே! இத பத்தி தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணி, ஆல்ன்ற ஆப்ஷன செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைய சூழல்ல யாருமே பேங்க்கு போயிட்டு பணம் எடுக்கிறது கிடையாது. அதே மாரி ஏடிஎம் போயிட்டும் பணம் எடுக்கிறது கிடையாது. எல்லாருமே கையில டச் ஃபோன் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, யுபி ஆப்புகள் அதுலயும் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற இந்த 3 ஆப்கள தான் பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வருஷத்துல மக்கள் அதிகமா பயன்படுத்துறாங்க. நீங்க அவசர தேவையா ஒருத்தருக்கு நைட்டு போல பணம் அனுப்பணும் அப்டின்னா, நீங்க பேங்க்கும் போக முடியாது, ஏடிஎம் போயிட்டு அலையவும் தேவையில்ல. நேரடியா உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலியமாவே உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அவருடைய பேங்க் அக்கவுண்டுக்கு நேரடியா பணத்த பார்த்தீங்கன்னா அனுப்பிக்கலாம். இதுக்கான வசதிகள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாற்றம் அப்டிங்கிறது கொண்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க. புது புது அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னால யுபிஐ வழியாக ரூ. 2000க்கு மேல பணம் அனுப்புனா, எக்ஸ்ட்ராவா ஜிஎஸ்டி சார்ஜஸ்லாம் புடிப்பாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாச்சு. அது உண்மையா? இல்லையா? அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். யுபிஐ வழியாக ரூ. 2000க்கு மேல் அனுப்பப்படும் பணத்திற்கு கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதா என்கிற யூகங்கள் இந்த 2025ஆம் ஆண்டில் பலமுறை எழுந்துள்ளது. அதே யூகம் 2026ஆம் ஆண்டு தொடங்க உள்ள நேரத்தில் மீண்டும் எழுவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இந்த கேள்விகளுக்கான இந்த யுகத்திற்கான பதில் இப்போதைக்கு இல்லை. ஆனால் வரவிருக்கும் பட்ஜெட் 2026 ஆலோசனைகளின் போது யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான வணிக தள்ளுபடி விகிதம் மீதான அரசாங்க மானியங்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு தேவை என்று கூறி கட்டண முறை ஆபரேட்டர்கள், அதாவது பேமெண்ட் சிஸ்டம் ஆபரேட்டர்ஸ் வலியுறுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எம்டிஆர் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் வணிக தள்ளுபடி விகிதம் அப்படிங்கிறது என்னன்னா, வணிகர்கள் ஒரு பரிவர்த்தனையை செயல்படுத்துவதற்காக வங்கிகள் அல்லது கட்டண நிறுவனங்களுக்கு செலுத்தும் கட்டணமாகும். இந்த நிதியாண்டில் டிஜிட்டல் கட்டண ஊக்கத்தொகைகளுக்காக ஒன்றிய அரசானது 427 கோடியை ஒதுக்கியுள்ளது. அதே நேரத்தில் டிஜிட்டல் கட்டண சுற்றுச்சூழல் அமைப்பானது 2000க்கும் குறைவான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு மானியம் வழங்க ஆண்டுதோறும் 5000 முதல் 6000 கோடியை செலவிடுகிறது. இந்த இடத்தில்தான் 2000க்கும் கீழான யுபிஐ பேமெண்ட், அதாவது 2000க்கும் மேலான யுபிஐ பேமெண்ட் என்கிற பிரிவும் 2000க்கும் மேலான பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதா என்கிற கேள்விகள் உருவாகிறது. ஆனால் அப்படியான எந்த யோசனையும் அரசாங்கத்திடம் இல்லை. கடந்த 2024 ஜூலை மாதத்தில் கூட 2000க்கும் மேலான யுபிஐ பேமெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்பட உள்ளதா என்கிற யூகங்கள் கிளம்பின. அதே நேரத்தில் நிதி அமைச்சகத்தின் இணை அமைச்சரான பங்கஜ் சௌத்ரி, இது போன்ற முடிவுகள் ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் எடுக்கப்படுகிறது என்றும், அத்தகைய பரிந்துரை எதுவும் வரவில்லை என்று பதிலளித்திருந்தார். பட்ஜெட் 2026 ஆலோசனைகளின் போது ஆண்டுக்கு 10 கோடிக்கு மேல் வருவாய் உள்ள பெரிய வணிகர்களிடம் நடத்தப்படும் குறைந்த மதிப்புள்ள கொடுப்பனவுகளுக்கு 25 முதல் 30 அடிப்படையிலான புள்ளிகள் எம்டிஆர் விதிக்க அனுமதி கோரவும் தொழில்துறை பிரதிநிதிகள் திட்டமிட்டுள்ளனர். அடிப்படை புள்ளி என்பது ஒரு சதவீத புள்ளியில் 100ல் ஒரு பங்கு ஆகும். மிகவும் குறைவான மதிப்புள்ள யுபிஐ பேமெண்ட்களை செய்யும் நபரிடமிருந்து வணிகருக்கு பணம் செலுத்துவதில் கட்டாயப்படுத்தப்பட்ட பூஜ்ஜிய எம்டிஆர் முறையை தக்க வைக்க தேவையான நிதியை விட தற்போதைய ஒதுக்கீடு மிகவும் குறைவாக இருப்பதாகவும் இந்த தொழில்துறை வாதிடுகிறது. குறைந்த மதிப்புள்ள யுபிஐ பரிவர்த்தனைகளை ஆதரிக்க எங்களுக்கு 6000 கோடிக்கு மேல் தேவை. இது தற்போது பட்ஜெட்டில் உள்ள 427 கோடியை விட மிக அதிகமாகும் என்று ஒரு பெரிய கட்டண முறை ஆபரேட்டரின் மூத்த நிர்வாகி ஒருவர் பெயர் வெளியிட விரும்பாத நிலையில் கூறியுள்ளதாக தி எக்கனாமிக் டைம்ஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக யுபிஐ மற்றும் ரூபே டெபிட் கார்டு பரிவர்த்தனைகளுக்கான அரசாங்க ஆதரவு கடுமையாக ஏற்ற இறக்கமாக உள்ளது. 2021-22ஆம் ஆண்டில் டிஜிட்டல் கட்டண சலுகைக்காக அரசாங்கம் 1500 கோடியை ஒதுக்கியது. 2022-23ஆம் ஆண்டில் 2600 கோடியாகவும், 2023-24ஆம் ஆண்டில் 3500 கோடியாகவும் உயர்ந்தது. பின்னர் 2024-25ஆம் ஆண்டில் 2000 கோடியாக குறைக்கப்பட்டது. இருப்பினும் 2025-26ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் மதிப்பீடுகள் 427 கோடியாக குறைந்துள்ளது. யுபிஐ பரிவர்த்தனைகள் சாதனை உச்சத்தை எட்டிய போதிலும், இது அடுக்கு 2 மற்றும் அடுக்கு 3 நகரங்களில் தொடர்ச்சியான விரிவாக்கம் மற்றும் குறிப்பிடத்தக்க பண்டிகை கால செலவினங்களால் இயக்கப்படுகிறது. தற்போது யுபிஐ அடைந்துள்ள வளர்ச்சியை கருத்தில் கொண்டால் இந்த அமைப்பு இனி சாத்தியமில்லை என்று கட்டண ஆபரேட்டர்கள் வாதாடுகின்றனர். அவர்களின் கூற்றுப்படியே இந்தியாவின் டிஜிட்டல் கட்டண சுற்றுச்சூழல் அமைப்பில் யுபிஐ சேவையானது தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துகிறது. இது அனைத்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளிலும் சுமார் 85% அளவை கொண்டுள்ளது. கடந்த ஒரு வருஷமாவே யுபிஐ மூலியமாக ரூ. 2000க்கு மேல பணம் அனுப்புனா ஜிஎஸ்டி புடிப்பாங்களா, புடிக்க மாட்டாங்களா அப்படின்னு மக்களுக்கு சந்தேகமாவே இருந்துச்சு. அது சாதாரண மக்களுக்கு கிடையாது. ஆனா, வியாபாரம் பார்க்கக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா, வணிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஜிஎஸ்டி போடுவாங்களா, போட மாட்டாங்களா அப்படிங்கிறது வரக்கூடிய நிதியாண்டு பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஸோ, அந்த தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.